இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இளங்கோ அண்ணாமலை முக்கிய அம்மான்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ முக்கிய அம்மான் கொஞ்சம் திவசம் மழை தூத்தலாக இருக்குது. இன்றைக்கி கொடுக்க வேண்டிய மெமரண்டம் இப்போ தான் சப்மிட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ குயிக் அப்டேட் அபவுட் வாட் ஹேப்பன் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஓகே, லெட்ஸ் சி. இப்போ பாருங்க, ஏன் இது கட்டுறேன்னா, ஐ வாண்ட் எவ்ரிபடி டு நோ வாட் இஸ் இன்னைக்கு உள்ள ஈவென்ட் என்ன அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியணும் தான் அது காட்டுறேன் எல்லாத்துக்கும். நான் இது பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியோடைய கேஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரே டைமில் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இந்திரா காந்தி கேஸு, ஃபிட் ஹவுஸ் வாங், தமிழ் பள்ளிக்கூடம், சீன பள்ளிக்கூடம் மூடணும்னு சொல்கிற அந்த கேஸும் எல்லாத்தையும் சேர்த்து தான். So we do FB Live and we do our video shooting. ஓகே, மீண்டும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அம்மனில் உள்ள ஒரு ஆஃபீஸர் தான் வந்து வாங்கினார். வாட் இஸ் ஹிஸ் நேம் சசி? வாட் இஸ் ஹிஸ் நேம்? முசாபேர் தான் வந்து வாங்கினாரு. வெளியே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகே, ஆனால் மெமரண்டம் வந்து ரொம்ப ஒரு கம்பேக்டாக எல்லா எவிடன்ஸும் கொடுத்தாச்சு. ஐபிடி ஷாலாமில் வந்து ஏற்கனவே வந்து ஈவன் ஃபுல் டீட்டெயில், அது கம்பைல் பண்ண டீட்டெயில்ஸ் இது வரைக்கும் ஜம்ரி வினோட்டும் சரி, பிராசோகம் என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க, நாட்டில் வந்து எப்படி இனக்கலவரத்தை உருவாக்குற மாதிரி போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க சொல்லி எல்லா எவிடன்ஸும் கொடுத்தாச்சு. இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இதே வந்து ஒரு நான் முஸ்லீம் வந்து ஏதாவது பேசியிருந்தா 24 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க மலேசியாவில். ஸோ இதுதான் நம்ம டபுள் ஸ்டாண்டர்ட் சொல்கிறோம். டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் சட்டத்திட்டம் ஒரே மாதிரியாக இருக்கணுன்ற பட்சத்தில் இன்னைக்கு கொடுத்துருக்கோம் மெமரண்டம். ஓகே, லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். மாஸ்க் கட்டிருங்க, அப்போ தான் பிடிஆர் உங்களுக்கு தேவை ஈஸியாக இருக்கும். ஜோ நத்திங். ஓகே, வெயிட்டிங் லைஃப் போடுது. ஓகே ஓகே, இன்றைக்கி வந்து 9ஆம் தேதி 9ஆம் மாதம் 2020. இந்த கூடிய காரணம் என்னென்னா, எப்போதுமே வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட், சட்டத்தில் வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் சவுண்டு வழங்கலையா? டபுள் ஸ்டாண்டர்ட். ஓகே, சட்டத்தில் வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் என்னென்னா, அவங்க அதாவது இந்த நான்ஸ் ஒரு கம்ப்ளைன்னு ஒரு போலீஸ் ரிப்போர்ட் எதுவும் பண்ணாக்கா அதனால ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. நம்ம மேலே வந்து நிறைய அவதூறு, நம்ம மதத்தை பற்றி நிறையா கெட்டத்தனமாக பேசுகிறது, இந்த ஜம்ரி வினோட், ஃபிட் ஹவுஸ் வாங், அப்புறம் ஜக்கீர் நாயுடு, இதெல்லாமே நிறைய ரிப்போர்ட் நம்ம பண்ணியாச்சு. அதை ஒட்டி தான் இந்த கூட்டம் இன்னைக்கு. இந்த கூட்டத்தில் வந்து நம்ம ஆர்டிக்கல் பிராக்கெட் 1 ஆர்டிக்கல் பிராக்கெட் பேசுகிறோம். ஆர்டிக்கல் பிராக்கெட் 1 வந்து சட்டத்தை பற்றி பேசுது. அதாவது
எல்லாருக்குமே சம உரிமை உண்டு இந்த நாட்டில். மலாய்க்காரர், சீனர், தமிழர், ஈபான், கடசன் எல்லாருக்குமே சம உரிமை உண்டு. அது ஆர்டிகல் பிராக்கெட் 1. ஆர்டிகல் பிராக்கெட் 2 வந்து எந்த ஒரு மதத்தையோ ஜாதியோ இல்ல அவங்களோட வம்சத்தை வச்சு டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து ஆர்டிகல் 8 பிராக்கெட் 2. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆர்டிக்கலை வந்து அவங்க அந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க. அவங்க வந்து எந்த ஒரு இஷ்யூவும் நம்ம அவங்க மேல ரிப்போர்ட் பண்ணும் போது எடுக்கல. ஜக்கீர் நாயன் மேல நிறைய ரிப்போர்ட் இருக்கு, ஃபிரிடௌஸ் அவங்க மேல நிறைய ரிப்போர்ட் இருக்கு, சம்ரி வினோட் எல்லாமே வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கல. பல ரிப்போர்ட் வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆகி கூட எந்த ஆக்ஷனும் எடுக்கல. கண் துடைப்புக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் எடுக்கிற மாதிரி எடுத்து அனுப்பி விடுறாங்களே தவிர எந்த இதுவும் எடுக்கல. ஆனா நம்பவர்கள், அதாவது நான்ஸ், இந்த நான்ஸ் வந்து ரொம்ப பேருக்கு வந்து சென்டென்ஸ் கொடுத்தாச்சு. ஒரு சாதாரண ஒரு விஷயம் பேசும் போதே அவங்கள பிடிச்சி அவங்கள மிரட்டி அவங்கள உள்ளுக்கு தள்ளி இதெல்லாம் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஒட்டி தான் ஒரு கண்டிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிக்கிறதுக்காக இந்த கூட்டம்லாம் கூடி இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பேர் வெளியூர்ல இருந்து கூட வந்திருக்காங்க. இவங்க முதக்காரியம் அவங்க வந்த அத்தனை பேத்துக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்கும். இந்த போராட்டம் வந்து நிக்காது, ஒரு நீதி பாக்குற வரைக்கும் நிக்காது. அதே சமயத்துல இந்த ஜாவி அப்படின்றது வந்து நம்ம எதிர்த்து நிக்கல. ஹிந்துஸ் யாரும் ஜாவியை எதிர்த்து நிக்கல. ஆனா நம்ம என்ன கேட்கிறோம்னா, இந்த ஜாவி படிக்க தெரியாத மலாய்க்காரர்கள் அவங்களால அல் குர்ஆனை படிக்க முடியல. அப்ப படிக்க முடியாத பட்சத்துல அவங்க மத்தவங்க நாடுறாங்க, அவங்க வந்து நம்மளுக்கு எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த ஜாவி படிக்க தெரிஞ்சவங்களுக்கு விளங்குதோ இல்லையோ அவங்க வந்து தவறான கருத்தை வந்து இந்த மலாய்க்காரர் சகோதரர்களுக்கு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இந்த விஷயம் வந்து அவங்க படிக்க தெரியாததுனால இது வந்து மத்தவங்க எடுத்து சொல்றதுனால இது தவறா போய்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஜாவி தாராளமா படிங்க, நீங்க தான் படிக்கணும், ஏன்னா நீங்க தான் அல் குர்ஆன் படிக்கிறீங்க. ஜாவிய தாராளமா படிங்க, நல்லா 3 பேஜ் படிங்க, 3 பேஜ் படிங்க, அந்த தனி ஒரு படிங்க. அது நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா நம்ம ஜாவி யாரும் அல் குர்ஆன் யாரும் படிக்க போறது, நம்மளுக்கு மதம் இனம் மொழி எல்லாமே இருக்கு, அதனால நம்மளுக்கு இது தேவைப்படாது. ஆனா முக்கியமா நீங்க படிச்சு ஆகணும்ன்றது எங்களோட கோரிக்கை. நீங்க படிக்கணும், உங்க மொழி உங்களுக்கு தெரியணும், அதனால நீங்க அல் குர்ஆன் படிக்கணும். அல் குர்ஆன்ல இருந்து மிக சிறப்பான வார்த்தைகள்லாம் போட்டிருக்கு, மிக சிறப்பான கொள்கையெல்லாம் போட்டிருக்கு. அதை நீங்க வந்து ஜாவி படிச்சா மட்டுமே அதை புரிஞ்சிக்க முடியும். அதனால அதை சிறப்பா படிங்க, தனியா படிங்க, உங்களுக்குன்னு ஒரு கிளாஸ் வச்சு படிங்க, 2-3 ஹவர் வச்சு படிங்க. ஆனா எங்க பிள்ளைங்களுக்கு அது தேவையில்லை. ஏன்னா எங்களோட மதம் எங்களோட மொழி எங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்க நல்லா படிக்கிறோம். தேசிய பள்ளியில கட்டாய பாடமா அதுல புகுத்த கூடாது, ஏன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை. இங்க வந்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு திரு தண்டபாலன் அவர்கள் சிறப்பாக பேசுறாரு. இங்கே மழை தூத்தலாக இருந்தாலும் நல்ல சரியான வெயிலுங்க, சரியான வெயில், சரியான சூடு. இப்போ ஓகே, we are going to hear from. I need to talk in English. ஓகே, இந்த லைவ் வீடியோ இப்போ நானும் தண்டபாலன் தமிழில் பேசிட்டோம். இப்போ வந்து சசி will speak in English because இந்த வீடியோ வந்து going to overseas United Nations and so on. Okay, Sasi, you can talk in English. Okay, good evening, ladies and gentlemen. Today we are gathered in front of Bukit Aman. Alright, this is not manipulating, misinterpreting and interfering with others' religions, faiths and beliefs, causing racial disharmony and unity in Malaysia. Alright, so here I have compilation of evidence against these preachers. They are mualaf, convertis, okay. They have been attacking all other faiths and religion in Malaysia, okay. Many thousand reports has been made against them, same individuals since last year. Show this. Okay, there are so many such postings. I have an entire compilation done on this issue, but no action been taken till today. So due to this, based on peace, harmony and unity of the nation, we are bringing up this matter to Bukit Aman, okay, through a memorandum whereby we don't want the public who has made their police report. Police reports were made with based on evidence and proof of these people's doing. Another report also been made under another mualaf, a convertee as well. You can see the compilation of reports. All the evidence are here, but till today no action has been taken. So the question is here,
Why is there a double standard law enforcement in this country? The law is there. Rukun Negara is there. Article 8, Article 11 protects all religions in Malaysia. But these people, instead of talking the good things about Islam, talking about Islam or preaching about Islam, they are talking about other faiths and beliefs, condemning, criticizing, insulting other faiths and beliefs. Who are these people to talk about other faiths and beliefs? Who gave them the authority? Who gave them the authority? Do they have any certification to do so? So what these people do is, they cherry pick, they manipulate, and they insult in their postings. So if you see here, these are the people who are causing the trouble, insulting. They are the ones who are starting the disunity, disharmony in this country. Lately you can see they have also mentioned, do not wish happy Diwali, do not wish happy Thaipusam, do not wish Merry Christmas. They are the kind of people who is doing all this. We have been living peacefully since the 80s, 90s without any issues. But why this is coming now? Breaking and segregating the society, breaking the race, breaking the unity. And also, Malaysia is colorful with multi-religious society, multicultural. We have festival like Pongal, okay? We have Cap Gome. And these people have stated that you should not, as a Muslim, you should not involve in Pongal. This is wrong. Pongal is a cultural where everybody enjoys the seasons, the culture of season, the harvest. Okay, now I'm going to talk about unity. In the parliament, the ministries, the MPs are talking about unity. Always talking about unity. And they are blaming vernacular school. Vernacular school is the destruction of unity. Now I want to ask him, is this the destruction of unity or vernacular school? Okay, where's that word biadab? The word biadab. You're holding. Sam. The word kebiadaban tidak akan padam. Now, insulting other faiths and beliefs. Who's the biadab here? Okay? And they are looking into attacking the vernacular school. Why vernacular school? What harm has vernacular school done? The problem is people like this. The MPs in the parliament, the ministers in the parliament, they must focus on the unity, not using vernacular school as the scapegoat. The main thing, they have to stop all this. Stop all this. Vernacular school. What about Indira Gandhi's case? 9 years for her to win her case. 9 years. Where's the justice? We follow Rukun Negara, Keluaran Perlembagaan, rule of law. Why isn't it being followed? Kedaulatan undang-undang. Why isn't it being followed? Court has already given the judgment. Okay, and the child supposed to be returned to the mother. Binatang pun sayang anak dia lah. Even an animal is very defensive towards its child. You know. So I wonder what is happening here in Malaysia. A mother is separated from her daughter. This is totally inhumane. And the MPs in the parliament are saying that this is a sensitive issue to talk about. Sensitive to whom? Nothing to do with you. She lost her daughter. The issue is sensitive for her, not you. Okay? So, what we want is PDRM, act without fear or favor. Preachers stop racial religious gains. Enough is enough. And I'd like to point out here, 11 non-Muslims have been arrested for talking about Prophet Muhammad and Islam. Good. You arrested these people. But what about our reports, which came with the proof and evidence? Why there's no arrest? Why there's no action taken? Even the IGP, the last IGP Fuzi Harun said, challenging or insulting the belief or religions of any race could give rise to racial tensions within our country. Multiracial community and such things must be immediately stopped, he said, adding that the police will take strict action against any quarters who fail to hit this matter. But why is it one-sided? That's the question. Why is it one-sided? And now I come back to Jakim. Deputy Ahmad Marzuki Shari, Deputy Jakim, he said that there's a lot of insults. Malaysia is a Muslim majority country, okay?
It's crucial to uphold the unity and harmony. Okay, to do not abuse or extend offending, insulting other religions that potentially to religious and racial tension. This by the Deputy Ahmad Mazuki Shari from Jakim. Now I wonder, does he know that what these people are doing? Is Jakim aware? They are aware. Because I went to Jakim twice. I have given this memorandum to Jakim. I seek for an interview or appointment with Jakim, but they refused to see me. And I have given this compilation of evidence, but Jakim did not do anything about it. But here you say that Islam is being insulted and you want to take action. But what about other religion? These people, I have spoken to some of them who were arrested, okay, for uttering words about Islam. I spoke to them and they told me that they were provoked. They were provoked, their religions were challenged due to emotional, okay, they went and uttered such words. Okay, here in Malaysia, we are going through the pandemic COVID-19. Many people lost their jobs. Many people are suffering. Instead of helping each other, progressing the nation, developing the nation, but these people are using this opportunity, okay, to create a racial tension. I think this is not right. This should stop. We urge the PDRM and the authorities to take stern action, especially the MPs in the parliament. Talk about this. Why are you all scared, afraid to talk about all this? Afraid to bring it up. You should be representing the rakyat, the people of Malaysia. Okay? Not necessarily Hindu MPs, all MPs. All MPs. This is nothing to do with Hindu, Buddhist, Christian, Muslim, okay, or Sikh. Okay, I would like to end here. Thank you very much. Thank you. Thank you very much, guys, for your support. 102 people are watching online now. Even இன்னைக்கு வேலையா இருந்தாலும் இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, இது வந்து தலைக்கீழ தெரியும். Let's see one more time. நம்மளோட பேனரு இன்னைக்கு பிளே கார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஒரு இதா வந்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. எவ்ரிபடி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இன்னைக்கு வேலை இருந்தாலும் வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்க. உங்கள் டைமெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க. மழை அதையும் விட்டுட்டு வந்திருக்கீங்க. சசி, தேங்க்யூ வெரி மச் ஃபார் இனிஷியேட்டிங் திஸ். ஓகே, It's all teamwork, team effort. Thank you. Team effort. Thank you. ஓகே, தேங்க்யூ டு எவ்ரி ஒன். தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஃபார் ஆல் த சப்போர்ட். முந்தானத்தில் நாங்கள் வீடியோ செய்யும் போது ஒவ்வொரு லைஃபாக வந்தீங்க. ரொம்ப பேருக்கு ஷேர் பண்ணிங்க. மோர் தென் 5600 people watched since yesterday. நீங்கள் கொடுத்த சப்போர்ட் ரொம்ப நல்லது. இது வந்து உங்கள் இடத்துல எல்லாத்துக்கும் பரப்புங்க. இனிமேல் ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு ப்ரோவோகேஷன் வந்துச்சுனாக்கா நீங்களும் வந்து அதுக்கு போயிடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் சைபர் திருப்பரோட வேலை, இதெல்லாம் அவங்களோட வேலை. இது நம்மளுக்கு பிடிச்சி விட்டு வைக்கிறதுக்கு அதுமாதிரி சேரானுங்க. What we have to do, launch a police report. We will continuously monitor this, and we are going to the next level. Interacting with United Nations. Okay, we are from here. We are going. Okay, from here we are going to next level. I know many are disappointed where reports has been made, no action has been taken. Okay, we are going to the next level. We are going to the United Nations. All right, we are going to give 7 days for the police to reply and see what they are going to do about, what action they are going to take. And from there, we are going to take it up to the United Nations and again another upper level. Okay, we will update you guys. Thank you very much for the support. Thank you. ஓகே, தேங்க்யூ வெரி மச்ங்க. தேங்க்யூ எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. கடைசியில் யாராவது எதுவும் சொல்ல போறீங்களா? எனிபடி? வணக்கம், என் பேர் நாகேஷ். நான் வந்து ஈப்போலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த இதுக்காக தான் வந்தேன். மெமரண்டம் என் ஃப்ரெண்ட் சசிகுமார் கூப்பிட்டாங்க. பேராக்கில் வந்து நான் வந்து ஏற்கனவே முதல்ல ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இந்த தமிழ் பள்ளி சீன பள்ளியை மூடுறதுக்காக. ஆனால் இதில் வந்து ஏன் வந்து இப்போ நாளுக்கு நாள் வந்து நம்ம இடையில வந்து ஒற்றுமையில் சொல்லி கடைசியில் வந்து நம்ம இந்த மாதிரி எதுக்கும் வர மாட்டோம். பல பேர் இன்னும் அரசியல்வாதிகள் நிறையா பேர் வந்து அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் மாறும்போது ஒரு அரசியல்வாதி பேசுகிறான், அரசாங்கம் மாறும்போது இன்னொரு அரசியல்வாதி பேசிக்கிட்டு இருக்கான். இதை வந்து எப்படி நிப்பாட்ட போகிறோம்? இதிலெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அகோவோட தலையீடு இருக்கணும். அப்போ தான் நிப்பாட்ட முடியும். அவர் தானே நாட்டுக்கு பெரியவர். அவர் ஏன் இந்த மாதிரி சமாச்சாரத்தில் வந்து அவர் இறங்கி பேச மாட்டாரு? அவர் கீழே தான் இருக்கோம், பாயம் அவர் கீழே தான் இருக்கும், அந்த பாயம் கீழே தான் இருக்கும். கண்டிப்பாக அவர் வந்து இதில் பேசணும்.
எத்தனை வாட்டி நம்ம போலீஸில் மெமரண்டம் கொடுக்குறோம், எத்தனை வாட்டி போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுறோம், யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் பள்ளியில் வந்து இப்போ பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இருக்குது, எல்பிஎஸ் இருக்குது, எல்லாமே இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஏன் வந்து பயப்படுறாங்கன்னு தெரியல. இப்போ வந்து சொல்கிறதுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்து அவங்க பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக வந்து பேசும்போது அவங்க பள்ளியில் தலைமை ஆசிரியர் எதுவும் தடை பண்ணுவாங்களா, பிள்ளைங்களை வந்து பாதிக்குமான்னு சொல்லி பயந்துக்கிட்டு வரமாட்டாங்க. எல்பிஎஸ் வந்து அதே மாதிரி தான், பில்டிங் கட்டணும், பில்டிங் ஏற்றணும், நல்லா இருக்கணும், பிள்ளைங்க செய்யணும் சொல்லி இது பண்ணுறாங்க. ஆனால் பள்ளிக்கு வரப்போறவங்க தமிழ் பள்ளி மாணவர்கள். தமிழ் பள்ளியை மூடிட்டா இப்போ இதெல்லாம் எங்கே நடக்க போகுது? நடக்காம தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம இறங்கி இப்பயே ஆரம்பிக்கணும். இப்போ பஞ்சி ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த பஞ்சிலேயே நம்ம காட்டணும் நம்மளோட வேலையை. இந்த பஞ்சியில் நம்ம இந்த வேலையை காட்டலன்னு வச்சிங்களேன், நம்மளோட இக்யூட்டி ஒன்றும் குறைஞ்சி போயிடும். தயவு செஞ்சு பஞ்சியில் நீங்கள் எல்லாம் இது பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி பஞ்சியில் நம்மளோட இக்யூட்டியை கண்டிப்பாக ஏற்றணும். நம்ம 15% இருப்போம், ஆனால் இன்னும் மட்டும் அரசாங்கம் வந்து 7% தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த 15% நம்ம எப்படி காட்ட போகிறோம்? ஆனால் அதே தைப்பூசில் சொல்கிறோம் 15 லட்சம் பேருக்கு 10 கேஃபில் வரும், பிணையங்களை 10 லட்சம் பேருன்றோம். அப்போ அப்படி கணக்கு பண்ணிங்களா நம்ம 20% மேலே இருக்கணும் மலேசியாவில். ஆனால் இப்போ வந்து நம்ம 7% தான் இருக்கோம். எங்கே போச்சு? அன்னைக்கு சொல்லும் போது மட்டும் கணக்காக சொல்கிறீங்க, ஏன் இன்னைக்கு பஞ்சி பண்ணும்போது வர மாட்டீங்க? தயவு செஞ்சு பஞ்சி பண்ணுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். பேட்டரி இன்னும் ஒரு 6% தான் இருக்கு. சாரி, வேற யாரும் பேச போறீங்களா? குயிக் ஒன், வெரி குயிக் ஒன். ஓகே, வணக்கம். டைப்பிங்கில் வந்திருக்கேன். நம்ம பேர் சாம். ஓகே, நம்மளும் பல ரெப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம இன்றைக்கு வந்து ஆட்சி மாறி எத்தனையோ தடவை ஆட்சி மாறி கூட நம்ம தமிழங்களோட பிரச்சனை வந்து முடிய மாட்டேங்குது இந்த நாட்டில். ஸோ ஆட்சி மாற நம்மளுக்கும் வந்து பல எதிர்ப்புகள் தான் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த நாட்டில். ஸோ எல்லா விஷயத்திலும். ஸோ இன்றைக்கு வந்து நம்ம வந்து மெமரல் லெட்டர் வந்து புக்கே அம்மான் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த பிடிஆர்எம் வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுப்பாங்க நான் நம்புகிறேன். மிக்க நன்றி, வணக்கம். ஓகே, முடிச்சிடுவோம் நம்மளோட லைவ் வீடியோவை. பிகாஸ் எவ்ரிபடி மஸ்ட் பேக் டு ஷேர். யூ வாண்ட் டு சே எனிதிங்? வெரி குயிக் ஒன். பத்மநாதன் ஃப்ரம் Persatuan Anti Jaya Malaysia. அனைவருக்கும் வணக்கம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மலேசியாவில் உள்ள தமிழர்கள் வந்து நாடு தொலைவில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, உலகத்துக்கு வந்து வழிகாட்டினது தமிழன், உலகத்துக்கு மொழி சொல்லிக் கொடுத்தது தமிழன், உலகத்துக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்தது தமிழன்னு சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு மலேசியா நாட்டில் நம்ம தமிழன் வந்து எந்த லெவலில் இருக்கும், அதே போல் இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கும். அதாவது நான் என்ன வேண்டிக்கிறேன்னா, நம்மளோட எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா, நம்ம குதிரையோட கொஞ்சம் வேகமாக ஓடணும். தயவு செய்து எல்லா தமிழர்களும் ஒற்றுமையாக இருந்து, அதாவது நம்ம இனம், மொழி, பற்று இதுக்காக வந்து போராடுவோம். எதுக்கும் பயப்பட தேவையில்லை. உரிமை நம்மளோட உரிமை, கடமை நம்மளோட கடமை. தயவு செய்து கடமை, உரிமை, பொறுமை இது எல்லாத்தையும் கையாண்டு நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒரு சாதனை படைப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மிஸ்டர் பத்மா. ஓகே, நம்ம லைஃப்பை முடிச்சுக்கோ இதோட. ஐ வில் அப்டேட் டைம் பை டைம் அடுத்தது என்ன நடவடிக்கை, அவங்க பிடிஆர்எம் நம்மளுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த போராட்டம் தொடரும், கண்டிப்பாக ஒரு வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் பிரார்த்தனை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்கள் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ டு எவ்ரி ஒன் ஸோ தட் எவ்ரி ஒன் வில் நோ என்ன நடந்துச்சு இன்னைக்கு. நான் முந்தா நாள் சொல்லிட்டு முக்கியமான வந்து மெமரண்டம் சப்மிட் பண்ணுவேன். ரொம்ப அழகாக வந்து அந்த ஆஃபீஸர் வந்து வாங்கிட்டு தான் போனார். கண்டிப்பாக நான் இது மேலிடத்தில் ஒரு மீட்டிங் போட்டு நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு. எந்த அளவுக்கு தெரியாது இருந்தாலும் நம்மளோட நம்பிக்கை வீண் போகாது அப்படின்ற பட்சத்தில் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இளங்கொண்ட நாமளை சைன் ஆஃப்.